Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மெத்தட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த லாஸ்ட் நம்ம என்ன எதிர்ப்பு பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னும் செகண்ட் வேரியேஷனை பொறுத்தல ஒரு ஃப்ளாட் வேரியேஷன் பார்த்துருந்தோம். அதாவது மார்க்கெட் நமக்கு 30 சப்போர்ட் வருதுனால அதை ஃபாலோ பண்ணி கன்சால்டேஷன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். இதே செகண்ட் வேரியேஷனை பொறுத்தல மார்க்கெட் நமக்கு 30 சாலிடாக கட் பண்ணிச்சுன்னா ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான மினிமம் லெவலான 78 ரேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃப்ளாட் வேரியேஷன் படி தான் போயிருக்கான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம இந்த மைனஸிங்கோடைய பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் எடுக்கும்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் 78 க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய வாரம் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஷார்ப்பான கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 21,777 21,501 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதே இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு செகண்ட் வேரியேஷன் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ நமக்கு வரக்கூடிய செஷன் ஸ்விங்குடைய பாட்டத்தை கட் பண்ண முடியாமல் அகைன் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குறான்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம வழக்கமாக சொல்கிறதா ஒரு மைனர் ஸ்விங்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணிச்சா நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம இந்த ஃப்ளாட் வேரியேஷனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் வேரியேஷனை பொறுத்தவரை மினிமம் டார்கெட் நமக்கு 78 ஆகிருக்கும், மேக்ஸிமம் நமக்கு 1.27 வரைக்கும் போகலாம். ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு 70 க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0வாக இருக்கும், இது நமக்கு ஏவாக இருக்கும், இது நமக்கு பியாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ப்ராக்ரஸிங்கை பொறுத்தளவு நம்ம சீலாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்தவரை மார்க்கெட் எக்ஸாக்டாக நமக்கு ப்ரீவியஸ் கையில் ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால இது நமக்கு ரெகுலர் ஃப்ளாட் வேரியேஷனாக வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய செஷன் கேப்னு கொடுத்ததுன்னா நம்மளுடைய இமீடியட் டார்கெட் வந்து ஸ்விங்குடைய பாட்டமான 21,777 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலை கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட் 21,501 இருக்கும். இந்த இடத்துல 21,501ன்றது நமக்கு ஓஏ சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த சீலக்லையும் நம்ம சப்வே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சீலகை பொறுத்து நமக்கு 5A ஸ்ட்ரக்சர். ஸோ அதுவும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல சீலுக்கான சப்வே பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு 0வாக இருக்கும், இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும், தேர்டை பொறுத்தவரை எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஸோ தேர்டுக்கான சப்வே பார்க்கும்போது நமக்கு 5A ஸ்ட்ரக்சர். அந்த 5Aக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், செகண்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு தேர்டாக இருக்கும், இந்த புல் பேக்கை பொறுத்தது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். வரக்கூடிய செஷன் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா அதாவது மண்டே மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா அது நமக்கு 4th உடைய கன்டினியூஷனாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கும்போது அது எக்ஸ்டென்ஷனுக்கான 5th இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான 5th தான் உங்களுடைய பாட்டத்தில் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த இடத்துல நம்ம தேர்ட் எக்ஸ்டென்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th ஒரு மைனர் கன்சால்டேஷனை எதிர்பார்க்கலாம். இந்த கன்சால்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் உங்களுடைய பாட்டத்தை கட் பண்ண பட்சத்தில் நமக்கு சீலுக்கான 5th ஆனது கீழே வரக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃப்ளாட் வேரியேஷனுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓவரால் ஸ்விங்க்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்கள் இந்த ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு 50 க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ வரக்கூடிய செஷன் நமக்கு 50 கட் பண்ணும்போது ஸ்விங்குடைய பாட்டம்ன்றது கிட்டத்தட்ட நமக்கு 61 தான் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ 61 நல்ல ஒரு சப்போர்ட்ன்றனால மார்க்கெட் நமக்கு மோஸ்ட்லி 61 ஒட்டி கன்சால்டேஷன் கொடுக்கலாம். அதாவது கரெக்ஷன் கொடுத்துட்டு 61 கன்சால்டேஷன் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட்னை நமக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறான்ற பட்சத்தில் நம்மளோட அடுத்த டார்கெட்டு 78 இருக்கும். என்னோட சஜஷன் மார்க்கெட் 61 கட் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் ஷார்ட் போஸ்ட் எடுங்க, உங்களோட டார்கெட்டை 78 வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன், அதாவது ஃப்ளாட் கரெக்ஷனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம கன்சால்டேஷன் வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சால்டேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் எந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ அந்த ரேஞ்சை பொறுத்தளவு இது நமக்கு பாட்டமாக இருக்கும், இது நமக்கு டாப்பாக இருக்கும். மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ வரக்கூடிய செஷன் ஆனது நமக்கு கேப்னு கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுடைய பாட்டத்தில் சப்போர்ட் எடுக்கிறான்ற பட்சத்தில் மோஸ்ட்லி நமக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதாவது அந்த ரேஞ்சானது கன்டினியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கன்டினியூஷன் நடக்கிறது எங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கு மேலேங்க மார்க்கெட் எப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு 38 கட் பண்ணுறதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ரேஞ்சுடைய கன்டினியூஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான மினிமம் டார்கெட் 78 இருக்கும். நீங்கள் தாராளமாக 78 எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீ பொறுத்தலும் கிட்டத்தட்ட அதே வேரியேஷன் தான் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி நமக்கு 5A ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆனதுனால
நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறான்ற பட்சத்தில் மினிமம் மைனர் ஸ்விங்க்கு 78%, இல்லை மார்க்கெட் நமக்கு இந்த மைனர் ஸ்விங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணாமல் புல் பேக் கொடுக்குறான்ற பட்சத்தில் ஒரு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்த்திருந்தோம். மார்க்கெட்டானது நமக்கு என்ன மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 38 கட் பண்ணிட்டு இங்கேயும் 78 நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இங்கேயும் மறுபடியும் சீசன் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 78 கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம தாராளமாக ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்து எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாட்டத்துலேருந்து எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.27 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதை காட்டியும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை சிங்குடைய பாட்டத்துக்கு நீங்கள் மாற்றுங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 61 என்ன இண்டிகேட் பண்ணுறா சொல்லி பார்க்கும்போது சிங்குடைய பாட்டத்தை தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ 61 நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா மோஸ்ட்லி ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் 61 ஓட்டி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு 61 கட் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக சொன்னால் மார்க்கெட் 78 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் ரேஞ்ச் பிரேக் அவுட் என்ட்ரி தான் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த இடத்துல செகண்ட் வேரியேஷனை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு சேனலை கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி சேனலுக்குள்ளே நமக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷனை பொறுத்தலும் நம்ம இந்த மைனர் ஸ்விங்குடைய ஹைக்கும் இந்த மைனர் ஸ்விங்குடைய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் எப்போ 38 கட் பண்ணுறோம் நம்மளுடைய டார்கெட்டை மினிமம் 78 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.